ஏங்க உங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. யார கேட்டு ஒரு முதல்ல இங்க வராரு? எதுக்கு உங்க அப்பா மேல எவ்வளவு கோவமா இருக்கீங்க? இங்க பாரு, எங்க அப்பாவை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவர் இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. என்ன மாதிரி அம்மா அப்பா இல்லாத அனாதைக்கு மட்டும் தான் தெரியும் அப்பா அம்மா பாசனா என்னன்னு. எங்க அப்பாவை பத்தி உனக்கு சொன்னாலும் புரியாது. அந்த அல்ல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பேச்செல்லாம் கேட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா ஒரு அடிப்பாரு தெரியுமா? ஒரு நாள் எங்க அம்மா வலி தங்க முடியாம அதே இடத்துல யூரின் போயிட்டாங்க. எங்க அப்பா மாதிரி நான் இருந்துடக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சரக்கு தம்மு எதையும் தொடறது இல்ல. அவ்வளவு ஏன் ஒன்ன கூட ஒரு நாள் கூட அடிச்சதே இல்ல. ஏன் தெரியுமா? எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை வேற எந்த பொண்ணு படக்கூடாதுன்னு தான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்க அப்பா ஒரு மனுஷனே கிடையாது. அவன் ஒரு மிருகம். அதனாலதான் கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஆளை என் கூட பத்திக்கிறதே இல்ல. நீங்க கோவப்படுறதெல்லாம் சரிதாங்க. ஆனா உங்க அப்பாவுக்கு நம்மள விட்டா வேற யாருமே இல்லையே. சின்ன வயசுல நடந்ததை வச்சுட்டு இப்ப பேசலாமா? உங்க அப்பா இல்லனா நீங்க இது வரைக்கும் படிச்சிருக்க முடியுமா? இல்ல நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் 3 நேரம் நல்லா சாப்பிட்டுருக்க முடியுமா? கொஞ்ச நாச்சும் யோசிங்க. கடைசி காலத்துல பெத்தவங்களை பாக்குறதுதான் பிள்ளைங்களோட கடமை. அதுக்குதான் சொல்றேன், கொஞ்சமாச்சு கேளுங்க. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, அவர் இங்க வரக்கூடாது. அவர் வரத நான் ஒத்துக்க மாட்டேன். ஹலோ தம்பி, வீட்டுக்கிட்ட தான்ப்பா இருக்கேன். அப்பா வண்டப்பா வண்டப்பா, நானே வரேன்ப்பா. சரிப்பா. அப்பா ஒரு நிமிஷம் அந்த பக்கம் வாங்க. வாங்க. என்னப்பாச்சு? அப்பா நீங்க திரும்பி ஊருக்கே போயிடுங்கப்பா. ஏன்பா, என்ன சொல்லுப்பா. நான் சொன்னா நீங்க கேப்பீங்க தானே? நீங்க இப்பவே ஊருக்கு கிளம்புங்கப்பா. சரிப்பா, நீ சொல்லிட்டல்ல, நான் ஊருக்கு கிளம்பிடுறேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் அப்பா மறுபேச்சு பேசியிருக்கனா? இல்ல பைக்கில் கார் வர கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து மருமகளை பார்த்துட்டு போயிடுறேனே. நம்ம குடும்பத்தோட வாரிசு சுமந்துட்டு இருக்கா. வேணாப்பா, இந்த நேரத்துல நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவளோட மென்டல் ஹெல்த் சரியா இருக்காதுப்பா. அதுவும் இல்லாம அவ எதையும் வெளில சொல்ல மாட்டாப்பா. மனசுக்குள்ளேயே வச்சு சங்கடப்படுவா. என்னப்பா சொல்ற? அவ சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அனாதை இடத்துல வாழ்ந்தவப்பா. நீங்க மட்டும் வீட்டுக்கு வந்து என் கூட சிரிச்சு பேசுறத பார்த்தானா, நம்ம அப்பா அம்மாவும் இருந்திருந்தா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, நம்ம கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்பா. ரொம்ப பாவம் பாவ. அவளுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்காத அன்பையும் பாசத்தையும் பிறக்க போற குழந்தைக்கு கொடுப்பேன்னு டெய்லி தூங்கும்போது சொல்லிட்டு இருக்காப்பாவ. அதனால தான் உங்களுக்கு வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்றேன். எங்களை மீறி யாரு என்னன்னு தெரியாத ஒரு அனாதை பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சங்கடப்பட்டேன். எப்படி அவ கூட குடும்பம் நடத்த போறேன்னு நினைச்சு பயந்தேன். ஆனா நீ அவ மேல இவ்வளவு உயிரா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலப்பா. அப்படியே நீ உங்க அம்மா மாதிரியே இருக்க. அப்பா நீங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான்ப்பா உங்களை பத்தி அவகிட்ட ரொம்ப தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? நீ போட, நான் ஊருக்கு போறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. சரிப்பா, வரேன்ப்பா.